எந்த மொழிபெயர்ப்பிலாவது அதை அப்படியே அந்த கருத்து மாறாமல் மொழிபெயர்ப்பு ஒருத்தரும் மொழிபெயர்ப்பு ஜியு போப் முதற்கொண்டு. என்ன காரணம் இல்லை, உரையாசிரியர்களுக்காக இன்னும் பொருள் வழங்கல. பரிமேலழகர் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற சாலமன் பாப்பையா வரையிலும் உரை எழுதியிருக்கிறார்கள் திருக்குறள். ஒரு ஆளு கூட 367வது குறளுக்கு வள்ளுவருடைய உள்ளம் அறிந்து உரை எழுதவில்லை. நான் எழுதியிருக்கேன், என்னுடைய நூலை நான் எழுதியிருக்கேன். இது எப்படி எனக்கு தெரிந்தது? எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. பெருமாளை சார்ந்தால் அவன் சொல்லிக் கொடுக்கணும். அவன் உணர்த்தினால் ஒழிய ஒன்றையும் உணர்ந்து கொள்ள முடியும். அவன் அறிவித்தால் ஒழிய ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியும். அவனை சார்ந்தா எல்லாவற்றையும் சொல்லணும். அவன் அதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறான்? உள்ள நமக்கு என்ன வேணுமோ அதை நாம தான் போய் கேட்கணும். கேட்டால் கொடுப்பான், அவனாலாம் கொடுக்க மாட்டான். ஏன் கொடுத்தா என்னாவான்? அந்த அருமை நமக்கு தெரியாது. ஆக அவன் கொடுக்க மாட்டான். அந்த அருமை தெரிஞ்சு நாம தான் கேட்கணும். என்ன கேட்டாலும் கொடுப்பான். அதுக்குதான் உட்காந்துருக்கேன். எனவே அந்த வகையில் அதுதான் வேதம். இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு வழியினை காட்ட வேண்டும் அல்லவா? அந்த வழிதான் வேதம். அது புரிந்துகிறோம். வேள்வியும் ஆயினார்க்கு இசை வேதத்தை சொல்லி வேள்வியை சொல்றாரு அப்படின்னா, வேள்வி என்பது முன்னால் சொன்னது மாதிரி இறைவன் எல்லா இடத்திலையும் எழுந்தொள்ளி இருக்கிறாங்க. அவன் இல்லாத இடம்னு எங்கேயாவது உண்டா? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா எழுந்திருக்கிறான். ஆனா நம்ம கண்ணால பார்க்க முடியும். நம்ம கண்ணால பார்க்கணுங்கிறத அங்கங்க கோயிலை கட்டி வச்சிருக்கிறோம். கோயில போய் கருவறையில் போய் நீ சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வருகிறீர்கள், கோயிலுக்கு போகலை, நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அங்கே கோயில் இல்லை. அப்போ எல்லாம் மண்டபத்தில் நடத்துகிறோம், வீட்டில் நடத்துகிறோம். அப்போ பெருமானை எழுந்தருளை பண்ணணும் இல்லை, அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் வழி. பெருமான் எழுந்தருள வேண்டும் என்றால் வேள்வி ஒன்றுதான் வழி. எனவே வேள்வி சொன்னேன். அப்புறம் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு. ஏற்கனவே சொன்ன கருத்தை, மெய்யின நிலையானது, பொய்யின நிலையற்றது. நிலையற்ற பொருளுக்கு நிலையற்ற பொருளாகத்தான் பெருமான் இருப்பான். நிலையான பொருளுக்கு நிலையான பொருளாக பெருமான் இருப்பான். எனவே மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு. சோதினா ஒளி. அப்போ இருள்லாம் நமக்கு தெரியும். சோதிக்கு நேர்மாறானது. சோதி எதனால் வருகிறது? இறைவனால் வருகிறது. அவன் அருட்பெருஞ்சோதி. அந்த சோதி இல்லைன்னா உலகத்தில் எந்த சோதியும் கிடையாது. இப்போ இருள் எதனால் வருகிறது? ஆணவம் என்ற ஒரு பொருளால் வருகிறது. ஆணவம் இல்லைன்னா நமக்கு இருள் கிடையாது. ஆனால் இந்த உயிர் வளர்ச்சி அடையணும்னா ஒளியும் தேவை, இருளும் தேவை. அப்போ பெருமான் என்ன பண்ணுறான்? இருளுக்காக இருளோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். ஒளிக்காக ஒளி பொருளோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். அதைத்தான் சொல்லுகிறார். சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு. அந்த கருத்து வந்துச்சா? அவன் தான் இன்பமாக இருக்கிறான், அவன் தான் துன்பமாக இருக்கிறான். ஒரு பெரிய உண்மையை தெரிந்துக்கிறோம். உலகத்தில் எந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் அது என்ன இன்பம்? இறை இன்பம், சிவ இன்பம். நீங்க எதை அனுபவிச்சாலும். ஆனால் அந்த பொருள் எப்படி இனிக்கிறதுன்னா பெருமான் அந்த பொருளோடு உடனே